ஹலோ 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 பேசிட்டு இருக்கும் போதே கட். ஹலோ எதுக்கு பேசிட்டு இருக்க போய் கட் பண்ற? ஹலோ எதுக்கு பேசிட்டு இருக்க போய் கட் பண்ற? ஹலோ உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு பேசிட்டு இருக்க போய் கட் பண்ற? எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? இங்க பாரு, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போகலாம், எனக்கு பிரச்சனையே இல்ல, புரியுதா? எனக்கு ஒரு 2500 ரூபாய் அமுச்சு விட்டு நீ பிரேக்கப் பண்ணிக்கோ போ. எதுக்கு 2500 ரூபாவா? உனக்கே தெரியாம சரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு உன் பேரு டாட்டூ போட்டு வந்தா நீ என்னையே வேணான்னு பிரேக்கப் பண்றியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு 2500 ரூபாய் இப்ப ஜிபே பண்ணி விட்டு நீ என்ன வேணா பண்ணு. அது ஏன் காசு கூட கிடையாது, எங்க அம்மா பர்ஸ் தெரியாம எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். எங்க அம்மா பர்ஸை பார்த்துட்டு திடீர்னு காசு காணும்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? ஆமா அப்படிதான் திருப்பி கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். நீ எனக்கு காசு ரிட்டர்ன் அனுப்பிச்சு விடு, அவ்வளவுதான். உன் டாட்டூ நான் இப்பவே போய் அழிக்கிறேன். ஆமா நீ அனுப்பிச்சு விடு. போனை வை ஃபர்ஸ்ட். எஸ் என்னம்மா தூங்கலையா நீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, காலேஜ் ஜாயின் பண்ண போறல, அங்க பிரேயர்லாம் நடக்குமா, அதான் ஜனகணமன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போய் தூங்குமா போமா. என்னம்மா மா எதுக்கு பர்சனல் அதுக்கு செக் பண்றீங்க இப்போ? என்னம்மா என்ன இப்ப எதுக்கு செக் பண்ணீங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து வந்து? என்ன கனவு இடம் கண்டீங்களா? போய் தூங்க அப்போ. அதெல்லாம் என்னதம்மா கரெக்டா தான் இருக்கும். தூக்கத்துல கெட்ட கனவு கண்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வைமா உள்ள வச்சுட்டு போய் தூங்குமா. சரி நான் வெளில டீ குடிச்சிட்டு வரேன். தொண்டெல்லாம் வலிக்குது, போய் டீ குடிச்சிட்டு வரேன். என்னம்மா எதுல இருந்து? பர்ஸ்ல காசுல வச்சிருந்தீங்களா? சொல்லிட கூடாது, டீக்கு எடுத்துட்டு போயிருப்பல. சில்லற இல்லாம ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன். காசு எடுத்துட்டு போனேன்னு கேட்டா சில்லற வச்சிருந்தா 3000 ரூபாய் காசு குறையுது. 3000 ரூபாய் குறையுதா? 2700 தான் எடுத்தேன், அது எப்படி 3000 குறையும்? 200 ரூபாய் பெட்ரோல் 2000. என்னது காசு எடுத்த பர்ஸ் அது திருப்பி தரமா, ஒரு விஷயமா எடுத்துட்டு போனேன். தரேன். எப்படிமா நான் போய் திருப்பி கடன் வாங்குறது? ஆமா இப்ப உங்களுக்கு எப்படி நான் 2500 ரூபாய் திருப்பி கொடுக்கறது? இருமா நான் வாங்கிட்டு வந்து தரமா, வெயிட் பண்ணுமா. கண்ணாடி எடுத்துதான் தலை வாரிட்டு கிளம்புவேன், டைம் ஆயிடுச்சு எனக்கு. இருமா சும்மா சும்மா அடிச்சுட்டே இந்த தரம் தானே சொல்றேன். ஒழிச்சு வச்சிருக்கேன், நான் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்து வச்சிருந்தேன் சும்மா விளையாடுறதுக்காக தான். அது ஒரு பெட்டிங் கேம்மா, அதனால பெட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அதனால நானும் 2700 ரூபாய் சும்மா பெட் பண்ணிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரமா, இருமா ஃபர்ஸ்ட் கண்ணாடி எங்க? என் பங்குல கை வைக்காதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஆமா முடியதாமா சொன்னேன், முடியல கை வைக்காதீங்கன்னு. இப்பதான் கஷ்டப்பட்டு வாரிட்டு இருந்தேன். ஸ்டூபிட்னா முட்டாள்னு அர்த்தமா? நான் என்ன சொல்லிக்கிட்டேன்? ஸ்டூபிட்னா நான் முட்டாள்னு அர்த்தம். கண்ணாடி எடுத்துட்டு வந்து இப்ப தலை வாரிட்டு தான் போய் வாங்கிட்டு வர முடியும். நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னால போய் வாங்கிட்டு வர முடியாது. டாட்டுனா புள்ளி வைக்கிறது. புள்ளி வச்சு கோலம் போடுங்க. என்ன இது கோலம்னா? அது நாய் பூனை எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க. காலையில கோலம் போட்டேன்.
ஏன் என்ன டாட்டுன்னு கேக்குறேன். டாட்டூனா பச்சை குத்துறதுமா. பச்சை குத்துறது நான் கூட தான் பச்சை குத்திருக்கேன். எங்க இதோ எங்க தெரியவே இல்ல பச்சை குத்துன மாதிரியே. அது எங்க அம்மாச்சி குத்தி விட்டுச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில. அது நீங்க சொல் பேச்சு கேட்கலன்னு ஊசி வச்சு குத்திருப்பாங்க. ஊசி வச்சு தான் குத்துனாங்க. அது பேர் டாட்டூ இல்ல, அது பேர் பனிஷ்மெண்ட், தண்டனை. பச்சை பச்சை குத்துனது. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? என்னது அது? இதுதாம்மா டாட்டூ. என்னது இங்கிலீஷ்ல எழுதிருக்கணுமா? அது சொன்னா புரியாதுமா உங்களுக்கு. ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து ஒரு பேருமா, அவ்வளவுதாம்மா. யார் பேரா டாட்டூ குத்துனாங்களா அவங்க பேரு. லூசு மாதிரி கேள்வி கேட்காதம்மா. அது ஒரு பொண்ணு பேருமா. ஆமா. வந்தா அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. வேணா நீங்களும் போய் டாட்டூ குத்துங்க. திறக்கலாம் முடியாது. எதுக்கு வந்தா அடிப்பீங்க? அப்ப கண்டிப்பா வர மாட்டேன். மா கதை தாப்பாவே உடைச்சிட்டீங்க. ஐயோ மா என்ன மா? அது என் ஆள் பேருமா. ஆள்னா ஃப்ரெண்ட்ஸ்மா, மனுஷங்க நடந்து போறாங்களா ரோட்ல, அந்த ஆளுங்க சொல்றேன். சும்மா குத்துறமா, நல்லா இருக்குல்ல பேரு, அதனால சரி குத்திட்டு வந்தேன். ஸோ நான் போய் இப்போ உங்களுக்கு காசு வேணுமா வேணாமா? நானே இதை போய் அழிக்கலான்னு இருக்கேன். இப்போ செம்ம கோவத்துல இருக்கேன். நீங்களும் டென்ஷன் பண்ணிட்டு கூடாது. இப்ப அழிக்கிறதுக்கே நீங்க தான் காசு தரணும். இப்ப 4500 ரூபாய் கொடுங்க. இப்ப இதை அழிக்கணும். இது பச்சை குத்துனது. சூர்யா நான் ரொம்ப டென்ஷன் படுத்து வச்சுக்க, கழுத்துல வச்சு கொன்றேன். என்ன பேய் மாதிரி மூஞ்ச குத்தி கிட்ட வந்தா குத்தி நான் கிழிச்சறேன். உங்கள மாதிரி பண்ணி காமிச்சம்மா. உங்களுக்கே எவ்வளவு கோவம் வருது, அப்ப எனக்கு வராதா? நீ கஷ்டப்பட்டு மாமா நீ கஷ்டப்பட்டு குடுடா. உடைங்க. எத்தனை வாழை எல்லாம் அப்பா, எத்தனை வாழை தான் உடைப்பீங்களோ? போய் வாங்கிட்டு வரமா. இப்ப டாட்டூ வலிக்கிறதுக்கு காசு கொடுமா. சோ இப்ப பச்சை குத்திட்டு இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஆல்ரெடி வலிக்குது வேற, எரியுது இந்த இடம்லாம். உங்க அப்புறம் ஒரு மாதிரி புண்ணாயிருச்சு, போக கூட போவாது. திருப்பி நெருப்பு வச்சு அப்படியே ஒரு மாதிரி லேசர்ல அழிப்பாங்க. வலிக்கும் தான். இப்ப என்ன பண்றது? அதுதான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா குத்துன்னு நான் இப்பதான் யோசிக்கிறேனே. என்னமா பிரச்சனை? ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொன்னு. இங்க பாருங்க, இதுல ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கா. இதெல்லாம் காஸ்ட்லி. சரி இப்ப என்ன காசு தருவீங்களா மாட்டீங்களா? சூர்யா இப்ப நான் நிஜமா நீங்க தரலனால நான் போய் இந்த டாட்டூ அழிச்சிட்டு தான் வருவேன். அழிச்சிட்டு வந்து அழிச்சிட்டு தான் வருவேன்னு சொன்னமா. Two hours later. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா கட்டிடத்தின் மீது மோதி வெடித்து சிதறிய சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் நாட்டில் நடத்திய 10 விமான விபத்து சம்பவங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காசு வாங்கிட்டு வந்துட்டியா? இங்க குடுறா. அது என்னமோ பேர் எழுதி அழிச்சிட்டு வந்துட்டியா இல்லையா? காட்டு குடுறா காசை. வந்து தரமா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. நீ குடுறா, ஃபைனான்ஸ் கட்டணும்டா. அட
ஃபைனான்ஸ் கட்டணும்டா. நானே இப்ப டாட்டூ லேசர் போட்டு அழிச்சதெல்லாம் வலிக்குதுன்னு வலியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க காட்டு. எப்படி போ காட்டுற நண்பர் நான் இல்லம்மா. இல்லப்பா திருப்பி ஊசி வச்சு ஃபுல்லா புண்ணா இருக்கு. இப்ப நீங்க சட்டையில லைட்டா கை வச்சாலும் ஃபுல்லா பிளட்டா வரும். ரத்தம் வருமா? ஆமா. இப்ப நான் கை வச்சு பாக்க போறீங்களா? இந்தாங்க பாருங்க. இல்லடா தொட்டா ரத்தம் வரும்ன்ற திருப்பி தொடறதுக்கு வரீங்க. இல்லடா அது எப்படி ரத்தம் வரும்? ஊசி வச்சு குத்தி எடுத்தாங்களா? லேசர் போட்டு அழிச்சிருக்கமா இப்ப நானு. லேசர்னா என்னது? லேசர்னா ஃபுல்லா நெருப்புலயே அழிப்பாங்க. நெருப்புலையா? ஆமா இப்ப அததான் அழிச்சிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லா வலிக்குது. இந்த ஷோல்டர் தூக்க முடியல. அப்படியே இந்த செஸ்ட் இந்த ஷோல்டர் அப்படியே ஃபுல்லா வலிக்குது. காட்டுற பாக்குற மெதுவா அவுத்து பாக்குறேன்டா. ஏமா டென்ஷன் பண்ண? என்னமா பிரச்சனை இப்போ? இல்லனா காசை வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? தரேன்னு சொல்லிட்டு நீ அழிச்சிருக்கியா அழிக்கலையா? குடிக்க தண்ணி மட்டும். தண்ணி தரேன். அழிச்சிருக்கியா இல்லையா? இந்த இப்பதான் குடிச்சிட்டு வச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு. காட்டு அழிச்சிட்டியான்னு பாக்குறேன். காட்டுடா பாக்க அழிச்சிட்டியானே. நிம்மதியா தண்ணி கூட குடிக்க விட மாட்டீங்களாமா? ஏன் லூசு? அழிச்சிட்டேன்னா சொல்றேன்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நார்மல் ஆயிரும். அப்புறம் நானே காட்டுறேன். நான் பாக்குறேனே. ஆனா நீ அழிச்சிட்டே இல்லையான்னு பாக்குறேன்டா. பாக்குறது என்னடா? கை வைக்காதமா, வலிக்குதுமா. அங்க என்ன பண்ண? உடம்பு ஃபுல்லாவே வலிக்குதுமா. சரி சரி இந்த உட்கார். சரி இப்படி உட்கார். உட்கார முடியாது, முதுகுலாம் வலிக்குது. சரி ஆமா பாக்குறேன். மெதுவா அப்படியே பட்டு கை படாம மெதுவா ஊத்து பாக்குறேன். நான் காட்டுறேன் விடுங்க. அவங்க என்ன அதான் காட்டுறேன். அழிச்சிட்டேன் பாருங்க. பைத்தியக்காரன் இந்த பக்கம் தானே இருந்துச்சு. அம்மா உங்களுக்கு எந்த சைடு இருந்துச்சு? ரைட் சைடு, சாப்பிட்ற கை சைடு. எனக்கு ரைட் சைடு தானே. இந்த பாருங்க எங்க டாட்டூ இல்ல பாருங்க. அழிச்சிட்டேன். இந்த பக்கம் தான் நான் பார்த்தேன். கோமால இருந்தீங்களா? நான் இந்த பக்கம் தான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். என்ன திமுறா காட்டு மெது. இப்ப நீ அவுத்து பார்த்தேன் இது. ஆமா அம்மா இந்த பக்கம் தாமா டாட்டூ போட்டு வந்தேன். இப்ப என்ன மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? லூசு பச்சை குத்திட்டு பேர் குத்திட்டு வந்தே தானே. ஆமா அதோ பாருங்க அழிச்சிட்டேன். இங்க இல்லடா இந்த பக்கம் குத்துலடா. இந்த பக்கம் தான்மா. சூர்யா மா குத்துறேன் எனக்கு தெரியாதாமா? இந்த என்னதுல இது? மா ஒண்ணும் இல்ல விடுமா. இருடா. என்னடா இது? என்னடா ஒரு பொண்ணை வரைஞ்சிட்டு வந்திருக்க? ஆமா அந்த பொண்ணு தான் என் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிச்சுல, அதனால அது பேர் அழிச்சிட்டு வேற பொண்ணு போட்டோவே குத்திட்டு வந்துட்டேன் டாட்டுவா. எப்படி? என்னது? இது வேற பொண்ணுமா? என்னடா சொல்லிருக்க? ஐயோ ஏன்டா பேர அழிச்சிட்டு தானடா வர்றேன்னா? ஐயோ இது பேர் தான் கவர் அப் டாட்டூ. கவர் அப் டாட்டா? ஐயோ என்னடா அங்கங்க கைய பிடிக்கிற? என்னடா? ஒண்ணு இல்லம்மா போமா. இந்தடா என்னடா பண்ணுது? அட ஹரக்கு இருக்கு மெண்டலே. என்னடா பொண்ணு போட்டோ குத்திட்டு வந்திருக்க? ஆமா அப்ப பையன் போட்டோ குத்த முடியும். தலையே சுத்து. பேர் அழிச்சிட்டு தானடா வர்றேன்னு போனேன். அதுதான்மா பேர் அழிக்கிறதுக்கு அந்த பேருக்கு மேலேயே இந்த பொண்ணு போட்டோ குத்திட்டு வந்தமா. ஐயோ அதுக்கெல்லாம் அடிக்குதுமாமா. ஏன் முடிஞ்ச இப்ப ஃப்ரீயா? நீங்க சும்மா தான் உட்காந்துருக்க. என்னமே தான் கிடைக்கும் இருக்கீங்க. போய் ஆட்டுக்கால் சூப் மட்டும் கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பா? நீ நேற்று சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? அதில் ஆட்டுக்கால் சூப் வச்சுட்டு வருவா? நான் சம்பளம் வேறு கொடுத்தேன். நான் கூட கனவு அதனால வந்துடும் எனக்கு வாயில. இது என்ன பொம்பளை போட்ட ஒரு பொண்ணு போட்டா குத்திட்டு வந்துருக்க நீ? என்னடா மண்டக்கரம் பண்ணிட்டு தர? மண்டையில டாட்டு குத்துறது யாரும் இல்லை. நானே கழுத்துல நம்ம தெரியுது. என்னது? நீ சட்டை கழட்டு. ஒன்னல ஓடுமா. பள்ளி கொடுத்தா கண்ணாம பழுத்துரும். எதுக்குமா? ஐயோ நான்லாம் பப்ளிக்ல சட்டையெல்லாம் கழட்ட மாட்டேமா. விடுமா. என்ன பப்ளிக்? இங்க யார் இருக்கா? அதெல்லாம் விடுமா. இது என்னடா வயித்துல என்ன இருக்கும்? குடல் தான் இருக்கும். விடுங்க. அடிக்காதமா வலிக்குது. ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறீங்கம்மா. டாட்டா? ஆமா. என்னடா டாட்டு? ஐயோ விடுமா. அன்னைக்கு கழட்டுறமா. விடுமா. என்னடா இதெல்லாம்?
எப்படி இருக்கு? நீ இங்கதான் அடிச்சிட்டீங்க வேற, வலிக்குது. என்னடா மண்டோட எல்லாம் வரைஞ்சிருக்க? கழுத்துல சிலந்து இருக்குமே, இருக்கா? தேளுடா. ஐயோ ஐயோ, சிலந்திய போட சொன்னா தேளு போட்டு வச்சிட்டான் அந்த பைத்தியக்காரன். இது என்னடா? சிலந்தி இங்க போட்டு வச்சிட்டான் பாருமா. ஓ, தெளிவா சொல்லிட்டு தான் அவன்கிட்ட உட்கார்ந்தேன். ஐயோ, ஒரு பேர் அழைச்சிட்டு வர சொன்னா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? சிக்ஸ் பேக்ஸ் தெரியுதுலமா? எலும்பு குடுதாடா தெரியுது. உன்னை என்னடா சொன்னேன்? பேர் அழைச்சிட்டு காசை வாங்கிட்டு வரதானடா சொன்னேன். ஓ, மண்டையில ஒரு டாட்டூ போட்டோமா? மண்டையில டாட்டு போட்டியா? ஆமா, மண்டையில. இந்த முடிய மொட்டை அடிச்சு வந்து வேண்டியதாடா. முடிய மொட்டை அடிச்சு வந்து வேண்டியதாடா. என்னடா கிட்ட ஓடி காமிச்சிட்டு தர? டாட்டூலயே அடிக்காதமா, வலிக்குதுமா. நெஞ்செல்லாம் எனக்கு வலிக்குதம்மா. நான் என்ன உங்களுக்கு நெஞ்சுதான் வலிக்குது, எனக்கு உடம்பு ஃபுல்லா வலிக்குது. உன்னை யாரும் அப்படி பைத்திய மாதிரி குத்திட்டு தெரிய சொல்றது? எத்தனை வருஷமா உங்ககிட்ட வாட்ச் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அதனால வாட்சை நான் டாட்டூவா போட்டு வந்துட்டேன். இதுல நான் டைம் பார்த்துப்பேன் இனிமே. வாட்சியா? ஆமா, கடிகாரம் தெரியுதா? இப்ப செல்லு போட்டதான் இதுல முள்ளு சுத்தம், அது எதுவும் சுத்தாது. செல்லு எதுக்குள்ள உன் கைக்குள்ளேயே போடுவ? ஆமா, கைக்குள்ள போகணும். ஏன்டா இப்படி வந்து வாட்சி கத்துறல? எனக்கு உயிரை எடுக்கிறதுனே வந்து வாட்சிருக்கு. சரி, இப்ப காசு வாங்கிட்டு வந்தே இல்லையாடா? காசுங்கடா. இப்ப 13,500 ரூபாய் நம்ம தான் கொடுக்கணும். 13,500? நீ எங்க போயிடுறா? சொன்ன வீட்டுல நீ வேணாடா. அதான் சொன்னேன், அன்னைக்கே டாட்டூ சாப்பிட்டு தூங்கி எழுந்து நாளைக்கு வீட்டுக்கு போறான்னு சொன்னேன். அவன் தான் இல்ல ப்ரோ, நீ போய் காசு எடுத்துலாம்னு சொல்லி அவன் அதான் வந்தேன். என்ன யாரோ பேரை எடுத்துருக்கேன்னு சொல்லி அழிச்சிட்டு வான்னு சொன்னேன். பைத்திய மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு தர்றேன். என்னடா சுத்தி சுத்தி ஓட வச்சிட்டு இருக்காருமா, வலிக்குதுமா, நடக்க முடியல என்னாலயே. நான் ஓட வச்சுட்டு இருக்கேன்டா? நீ வயசானவள ஓட வச்சுக்கிட்டு நீ தர்ற? ஐயோ, தேனு என்னது, எட்டுக்கால் பூச்சி, இது என்ன சிங்கம்? என்னடா பைத்தியம் மாதிரி? ஓனாயா? நீயும் ஒரு ஓனாய் மாதிரி தான் இருக்க. அச்சு அடிச்சு ஓனாய் மாதிரியே தான் இருக்க. அது மூஞ்சி மாதிரியே தான் இருக்க. உயிர் எடுக்கிறேன் கேக்குறேன். எவ்வளவு எடுத்தாலும் கட்டையில உடக்கவே மாட்டேங்க. திருந்தவே மாட்டேங்க. இன்னைக்கு நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்னதுக்கு? நீ சம்பளத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கனா? நான் வேலைக்கு போயிட்டு வந்த வச்சுக்க கடையில கடை காசு பைனான்ஸ் கட்டணும். வச்சிருக்க காசு 3000 தூக்கிட்டு போயிருக்க. மிச்சம் 13,500 ரூபாய் கொடுக்கணும், இல்லைன்னா வீடு தேடி வந்துருவான். சரி, பிஞ்சு உனக்கு இன்னைக்கு சொல்லிட்டேன். நீ வீட்லயே இருக்காது, எங்கடா ஓடி போயிரு. போகணும், நானே அந்த பிளான்ல தான் இருக்கேன். இன்னும் 2 மாசத்துல ஓடி போகணும். எங்க ஓடி போற? ஒரு பொண்ணு கூட்டு போறியா? பொண்ணு கூட்டிட்டு போறியா? பொண்ணு கூட்டிட்டு ஓட போறியா? சரி, பிஞ்சு உனக்கு என்ன உனக்கு என்ன மண்டகரமா பேசி தர? மண்டகரமா பேசி தர? எமர பிடிச்சது கேக்குறேன். டாட்டு குத்துது, வெங்காயம் குத்து இருக்குதே, எலும்பு குடுதே வச்சுக்கிட்டு 4 எலும்பா சொல்லி என்ன ஆட்ட காமிச்சிட்டு தெரியுது பாரு. எமர பிடிச்சது. சரி, காசு கொடுமா. நான் என்ன சொன்னேன்? அந்த பேரை அழிச்சிட்டு தாண்டா வந்தேன். இப்ப யாருக்கு இந்த பொண்ணு யாரு? இப்ப அந்த பேர் உங்களுக்கு தெரியுதா? பேர் தெரியல, ஏதோ பொண்ணு போட்டோ கொடுத்துட்டு இருக்க. அதுதான் அந்த பேரை மறக்கிறது. அந்த பொண்ணு போட்டோவே குத்துன மேல அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ். சுத்த கடைக்கு வேற டைம் ஆச்சுன்னா அவர் வேற கத்த போறாரு. இப்பெல்லாம் கடைக்கு போறீங்களா? அது 13,500 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க. 13,500 கொடுத்துட்டு கிளம்புங்க. நீ சம்பாதிச்சு கொடுத்துருக்கியா? இல்லம்மா, நான் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துறேம்மா திருப்பி. எத்தனை வருஷம் சம்பாதிக்கிற? இன்னொரு 5-6 வருஷத்துக்கு கொடுத்துறேன். 5-6 வருஷத்துலயா? தொட்ட போட்டு எடுத்து வச்சுக்கோ சூர்யா. இருக்குன்னு இருக்கிறேன் நான் சொல்லிட்டேன். நீங்க ஸ்நாக்ஸுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. சேர்த்து வச்சா அப்படியே 5-6 வருஷம் ஆயிடும்ல. ஐயோ, ஒண்ணு மாதிரி பிள்ளைங்க எல்லாம் பாடுற உடம்பு பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகுதுடா. எருமோட மாதிரி வளர்ந்து சுத்தி விடுற. டாட்டு போட்ட வெங்காயத்தை போட்ட எனக்கு சோத்துல பிடிச்சி இட்டுச்சுறேன் நானு சொல்லிட்டேன். முடியலாம் பிடிங்கிறாருமா கேக்குறேன். இப்ப தலையில தான் அடுத்த டாட்டூ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மொட்டை எடுத்துடா சொன்னேனே. கொண்டாடா பிளேட் எடுத்துடா. போட முடியும். பிளேட் எடுத்துடா, நானே அடிச்சு விட்டுறேன்டா. தெண்டத்தை பத்தி வச்சிருக்கிறேன். ஐயோ, இப்படி அநியாயம் பண்ணி அக்கப்புறம் பண்ணி தொலைகிறானே எனக்கு.
அப்படியே ஒரு மிதிச்சு வச்சுக்கோ, அப்படியே டிவிக்குள்ளே போயிருவேன் இன்னைக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. இந்தாடா என்னம்மா இது அசிங்கமா இல்லையாடா? வெளியே போனேன்னா பார்த்தா அசிங்கமா அடிக்க மாட்டாங்களாடா? அதுதான் சண்டை போட்டு போறேன். ஐயா, டாட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் போல. டாட்டுக்குள்ளே இருந்துக்கலாமா? டாட்டு கடையிலே இருந்திருக்கலாம் போல. தேவையில்லாம வீட்டுக்கு வந்து இப்ப நான் காசு கொடுக்கல, கடன் சொல்லிட்டு வரேன். இன்னும் 2 டாட்டு இங்க மிக்ஸும் குத்தணும். இன்னும் குத்திட்டா மொத்தமா பில் எவ்வளோன்னு சொல்றேன், கொடுத்துடலாம். உன் வாயில இருந்து டாட்டு குத்து, ஊசி இல்லம்மா, நாக்குல குத்த போறேன். அதான் நாக்குல அப்படியே ஊசியை வச்சு நறுக்குன்னு இறக்கின்னு சொல்லு. ஊசியை வச்சு நறுக்குன்னு இறக்க சொல்லிடு. தெண்டை தப்பி வச்சிருக்கிறேன் கேக்குறேன். ஏண்டா இப்ப ஊசி வச்சு உடம்புலாம் குத்தி இருக்காதுல, உனக்கு வலிக்கலையாடா? வலிக்குதுமா. இருக்கிற எலும்பு கூடல இவ்வளவு வலி எப்படா தங்க? பசங்களால அப்படிதான்மா. என்னது பசங்களா அப்படித்தான்? அதெல்லாம் எவ்வளவு வலி இருந்தாலும் தாங்கிக்குமா, அதான் பசங்களே. அதெல்லாம் எவ்வளவு வலி இருந்தாலும் தாங்கிக்குமா, அதான் பசங்களே. ஐயோ சட்டை போடாம வெளில போறானே. சட்டை அசிங்கமா சட்டை போடாம வெளியே போறியாடா? பாக்க சிரிக்க மாட்டாங்களாடா? இப்ப போட்டா திருப்பி எரியுமா, பிளட் வருமா டாக்டர்? அவங்க அப்படியே போயிடுவாங்க. நானு கிறுக்கு கழுதையை பெத்து வச்சிருக்கனே, நான் என்ன செய்யட்டும்? என்ன இந்த மாதிரி எப்பப்ப இப்படி சேட்டை பண்ணி உயிரை எடுக்கிறதுனே இருக்கு எனக்கு. ஐயா சரி, இப்ப என்னதான் சொல்றீங்க? இப்ப போட்டுமா வேணாமா? எங்க போற? டாட்டு போட இங்கதான் இடம் கம்மியா இருக்கு பாருமா. தொட்டம் கூட எடுத்துன்னு வச்சுக்கோ சூர்யா, நிஜமா இருக்கிருவேன் நானு. அதான் பிளானே. இந்த சைடு தொடப்ப விட்ட எக்கிற மரம் இருக்க மாதிரி ஒரு டாட்டா போட போறேன். எப்படி பைத்தியம் ஆயிடுச்சு என்ன தெரியல. இதை கீழ்பக்கம் தான் உடனே சேர்க்கணும். உடனே வீட்லயே வச்சுக்க கூடாதுடா, ஃபர்ஸ்ட் கீழ்பக்கம் மட்டும் சேர்த்துறேன் உடனே. சே ஐயோ கடவுளே, எனக்கு என்னதான் செய்யணும்னு தெரியல. ஒரு வேலை வெட்டிக்கு போனாலும் பரவாயில்ல, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து சும்மா சும்மா அதே சொல்லிருக்காருமா. டென்ஷன் ஆயிடுறானே. என்ன டென்ஷன் ஆயிடும் உனக்கு? தெண்டமா சுத்திட்டு வந்துட்டு வெங்காயம் பண்ண அதை பண்ண வீட்டுல வச்சுக்கிற காசுல எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு குமார் அடிச்சுட்டு தர்ற. நீங்க வீட்டுல வச்சுட்டு போறீங்க? வீட்டுல காட்டுல நம்ம பாக்க இருமாடே வைங்க. சொன்னா ஆனா உங்களை வைங்கன்னு சொன்னா வீட்டுல இல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் வீட்டுல வச்சிருக்கதே தப்பு. எங்கடா தெத்திதான் அனுப்ப போறேன் பாரு. என்ன பாத்தியா? செருப்பு ஓரமா வருது வரணுமா? ஐயா பெரிய உடம்பு அப்படி ஃபைல் வாங்க உடம்பு நல்லா ஒட்டக்க மாட்டா இருந்துக்கிட்டு கேக்குறேன். ஐயோ சட்டையே போட மாட்டேன் நானு. அவன் போட சரி கிறுக்கு போயலாட்டா. பத்தியா நீ சம்பாரிச்சு நீ சம்பாரிச்சு வாங்கினா தூக்கி போடுவியா? நீ சம்பாரிச்சு வாங்கினா தூக்கி போடுவியா? வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு தூக்கி போட்டமா. எப்படி தூக்கி போட்ட? எப்படி தூக்கி போட்ட? கேப்ல பூந்து உள்ள போயிடுன்னு பார்த்தேன், பார்த்தா இது வெளியே வந்துருச்சு. ஐயோ சொல்பேச்சு கேட்க மாட்டேன். உள்ள போ. இப்போ நீ சொல்ற பேச்சு கேக்குறது அதிகம் என்ன? அப்படிங்கிற அப்படியே இட்டுச்சு டேபிள் இட்டுச்சு மண்டையை உடச்சு நினைக்கிறேன் நானு. சொல்லு அப்படியே இன்னைக்கு சட்டையை நீ போடாத. அப்படியே சட்டை போட வேணாம், நீ அப்படியே உட்காரு. உங்க அப்பா வரட்டும். உங்க அப்பா வருவாரு. உங்க அப்பா வரட்டும், நீ உட்காரு. இந்தரா அப்படியே உட்காரு வரட்டும். அவர் வந்து உன்னை சாத்தினாதான் நீ அடங்குவ. நான் இந்தரா உட்காரு. அப்படியே இப்படியே உட்காந்துற வரட்டும். அவரு வந்துருவாரு. உட்காரு. கூப்பிடுவேன் உட்காரு. புருசலி கூப்பிடுறான், புருசலி உட்காரு வரட்டும். இன்னைக்கு வரட்டும். மாவனை இருக்கு இன்னைக்கு உனக்கு வரட்டும். இன்னைக்கு அவர் வரட்டும். வந்து இருக்குனாருன்னா 2 பெல்ட்ல 4 வப்பு வச்சாருன்னா தெரியும் உனக்கு தானா. ஏய் நீ ஒரு வெங்காயம் செக் பண்ண உட்காரா. எவ்வளவு திமிர்தான் பாரு. ஓனாயா பின்னாடி பார்த்தா எலும்பு கூடு, முன்னால எவ்வளவு ஒருத்திய வரைஞ்சிருக்கு. ஐயோ என்ன பைத்தியம். அட என்னடா பண்ணிட்டு இருக்க? சென்ட் அடிக்கிறது கூட தப்பாமா? ஐயோ விருதா லூச பெத்து வச்சிருக்கிறேன் நானு. என்னது? உன் வாயில ஊத்தி அப்படியே கொப்பளிக்கிறதுக்கு. ஓ மவுத் ரெஃப்ரெஷரா?
பல்லே தேய்க்க மாட்டேன். இது வரைக்கும் போ. அதானே இந்த நக்கல இதெல்லாம் இம்சை பத்தி உட்காருனே. போய் டாட்டூ போடணுமா நானு? சூர்யா உட்காந்துருனே. உங்க அப்பா வரட்டா நீ டாட்டு போடுறதே டாட்டா. நானும் உட்கார்ந்து அப்புறம் யாரு டாட்டூ போடுறது? யார் வீடியோ உட்கார்ந்து யார் வீடியோ உட்கார்ந்து இருக்கா? யார் வீடியோ உட்கார்ந்து இருக்கா? மாறி போச்சு. ஹாய். இந்தடா கதவு போடா. அம்மா சும்மா சும்மா அடிக்கிறீங்க போங்க. கதவு திறக்கறியா இல்ல வரவா? வரக்குள்ள எப்படி வருவீங்க? வா 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 விடுமா. வா. ஐயோ மா. மா மா மா. என்ன ஆகுன கதவு என்ன என்ன புளியம் கட்டுறியா? என்ன நான் கேக்குறேன்? உட்காரு. நிம்மதியாவே போட மாட்டீங்க. பாட்டு உங்க அப்பா. பேசாம டிவில போய் டங்கு ஐயோ, டங்கு போச்சு. டிவில இருக்கு. வா. என்ன டிவி நீ சம்பாதிக்கோ அப்படியே அந்த வாயில தான் வந்துரும். சம்பாதிச்சு ஒரு புடின்னு வந்து தரதுல அப்படியே டிவியை போட்டு ஆட்டுறியா? நான் சம்பாதிச்சா சூப்பரா வாங்குவேன் டிவி. இதுனா டிவி. ஃபர்ஸ்ட் போய் 10 ரூபா சம்பாதிடா. பைத்தியமே. 10 ரூபாய்க்கு அந்த டிவி வாங்க முடியாது. பைத்தியம் மெண்டல பெத்து வச்சுக்கற. ஸ்டூபிட் ஃபெலோ. பெத்து வச்சுக்கற. ஸ்டூபிட் ஃபெலோ. பெத்து வச்சுக்கற. ஸ்டூபிட் ஃபெலோ. ஐயா கிறுக்கு மெண்டல பெத்து வச்சு நான் சீர்லிறேன். ஓ எனக்கு தலலாம் வெடிக்குறானா? வெடிக்கும், உனக்கு எல்லாம் வெடிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஜுரமே வரும் பாரு. ஆமாமா அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சான். டாக்டர் போட்டதுலாம் என்ன வைக்க சொன்னான். ஏன்னா ஜுரம் வருமா இதெல்லாம்? வரட்டும், நல்ல ஜுரம் வரட்டும். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டே போக மாட்டேன். மாத்திரை ஏத்துற ஒண்ணு வாங்கி தர மாட்டேன். ஜுரத்திலே கடை அப்பதான் தெரியும் உனக்குலாம். அட என்ன இவ்வளவு தண்ணி போட ஜல்லி வச்சுருண்டா? தண்ணியும் போடலாம். ஐயோ அட ஊசியால குத்தி காலுகடா. ஜல்லி வச்சுருண்டா. என்னம்மா? ஐயோ என்னடா தூங்குன கேப்ல ஏமாத்திட்டாமா என்ன? என்ன ஏமாத்திட்டான்? இது ஒரிஜினல் டாட்டூவே இல்லம்மா. இது பாருமா. ஐயோ என்னமா சொரனாலே போகுது. ஸ்டிக்கர் ஓட்டி ஏமாத்திட்டானா? அந்த 2700 ரூபாய் ஏமாத்திருக்கான் பாருங்களேன். இருமா நான் போய் கேட்டு வரேன். எப்படி என்ன ஏமாத்தான்? இப்படியா ஏமாத்தி போய் காசு கொடுப்ப? இப்படியா ஏமாத்தி போய் காசு கொடுப்ப? ஏமாறலாம் நம்ம சும்மா தான் சொன்னேன். நானும் எதுவும் ஓட்டிட்டு வந்தேன். என்னது இது? ஸ்டிக்கர்மா சும்மா அதுக்கப்புறமா தேய்ச்சாலே போயிருமா. அதுக்கப்புறமா போயிருச்சு. இந்த பொண்ணு இதெல்லாம் அதுவும் ஸ்டிக்கர் தான்மா. எங்க எடு பாப்போம். ஓ உட்காருமா. ஏமா பக்கத்துல நிக்கிறீங்க? அங்க உட்காருமா. ஏன் எதுக்கு சும்மா சும்மா அடிக்கிறதுக்கா? எங்க போலையே? இருமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஊத்தி இருக்குமா. ஏய் போய் சொல்ல. தெரியுதா? போயிருச்சு பாருமா. இங்க பாருமா. போயிருச்சுதான். அப்ப நீ காசு வச்ச உத்தர வேண்டாம் கொடுக்கல. எதுக்கு இது மாதிரி ஓட்டிட்டு வந்த? சும்மா ஓட்டான் நானே. போர் அடிக்குதுன்னு. உனக்கு போர் அடிக்குது. அந்த பிரச்சனை என்னடா நீ சேட்டை பண்ணிட்டே இருப்பியாடா? திருந்தவே மாட்டியாடா? இந்த ஸ்டிக்கர்லாம் நல்லா இருந்துச்சு. சரி ஒட்டி பார்க்கலாம் ஓட்டினேன். அது ஒட்டினா எம்மா இந்த மாதிரி வாங்கியிருக்கேம்மா நான் ஒட்டி இருக்கேம்மா இங்க பாரு நல்லா இருக்கான்னு எனக்கு காமிக்கணுமா இல்லையா? நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. நானும் ஓட்டிட்டு வந்தனால எப்படி பயங்கரமா இருக்கா? முன்னாடி எலும்பு குடிச்சு இருக்கு. இருக்கிறத இந்த எலும்பு கூடுதேன். அந்த எலும்பு கூட ஓட்டிட்டு வருதுங்கிறதாண்டா எனக்கு சிரிப்பா வருது. பைத்தியம் மெண்டலு. உங்க காசுல ஓட்டிட்டு வந்தா தெரிஞ்சிருக்கும். சரி போதா அழுந்துருக்கீங்க. இப்ப காசங்க உள்ள இருக்குமா இன்னொரு பர்ஸ்ல. பைத்தியம் மெண்டலு. அரவ கிறுக்க பெத்து வச்சிருக்கேன். கழுத்தமட திரும்ப போது பாரு ராஸ். ஏய் அம்மா ஓதறமா டஸ்டா. பைத்தியம் மெண்டலு. ஆளும் மண்டையும் பாரு. கிறுக்கு பையனை பெத்து வச்சிருக்கிறேன் நான். பைத்தியம்.